நம பார்வதி பதையே. நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்குமாம் ஒரு வண்டி. எதிரே யார் வந்தாலும் தள்ளாத கிழவர் சத்தே நில்லடாப்பான்னு கெஞ்சினாலும் சக்கரத்தின் கீழே ஏதோ மாட்டின்றாலும் லட்சியமே பண்ணாமல் ஓடிண்டே இருக்குமாம் அந்த வண்டி. நீங்க எல்லாம் மெட்ராஸ் சிட்டி பஸ் தானே நினைக்கிறேன். அதுதான் இல்ல. மெட்ராஸ் பஸ் எல்லாம் ஸ்டாப்பிங் தாண்டி 100 கஜம் போயாவது சித்த நிக்குமே. இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாதுன்னா நிக்கவும் நிக்காது. இதுக்கு டிரைவர் யார் தெரியுமா? காலன் அப்படின்னு சொல்லப்பட்ட சாட்சாத் யமதர்ம ராஜாவே இதுக்கு டிரைவர். இந்த வண்டி என்ன வண்டி தெரியுமா? காத்திராதோடுவது காலம் என்னும் வண்டி, சந்திரனை சூரியனை சக்கரங்கள் வண்டி. காத்திராதோடுவது காலம் என்னும் வண்டி, காலம் என்னும் வண்டி. இப்படியாகத்தானே சூரிய சந்திராளி சக்கரங்களாக கொண்ட காலம் எனும் தேர் உருண்டோடி 16 வருடங்களை கணக்கிட்டது. தாபத்தினாலே பூலோகத்திலே காசி என்னும் நகரத்திலே இருக்கப்பட்ட கேதார சர்மாவிற்கு பெண் குழந்தையாக பிறந்த பார்வதி தேவியாகப்பட்டவள் கௌரி என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். கங்கா தீரத்திலே மீனவர் வீட்டிலே பிறந்த கங்கா தேவியாகப்பட்டவள் கங்கா என்ற பெயருடன் வளர்ந்து அஞ்சா நெஞ்சம் படைத்த வீராங்கனையாக விளங்கினார். விதிவசத்தால் அந்த மீனவர் தம்பதிகள் இறந்து போகவே கங்கா அந்த கூட்டத்திடையே சுயேட்சையாக வளர்ந்து வந்தாள். ஒரு நாள் கங்கையாகப்பட்டவள் நதிக்கரையிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தாள். மீனும் கிளத்தி மீனும் கொண்டாட்டம் ஆடிக்குச்சான். பொறவு மீனும் சென்னா புண்ணியும் கூட தாளம் போட்டுக்குச்சான். பபா மீனும் வாழை மீனும் வாப்பாட்டு பாடிக்குச்சான். எறா மீனும் சொரா மீனும் எல்லாம் வந்து மாட்டிக்குச்சான் மாட்டிக்குச்சான் மாட்டிக்குச்சான். ஹாய் ஹாய் கங்கா குட்டி, நீ தூண்டி போட்டுக்கிடாட்டிட்டா என்ன மீன் தானா வந்து மாட்டிக்குமே. யோ குப்பத்தை நாட்டாம ஆச்சேன்னு ஏதோ மறுவாழை கொடுத்துக்கனா இன்னும் என் கண்ணா பின்னாடி பேசிக்கிறேன். எங்க அப்பா அம்மா செத்து போட்டாங்கன்னாக்கா ஊர்ல இருக்கிற நல்லவங்க பெரியவங்க எல்லாருமா செத்து போட்டாங்க. மறுவாதியா போடு அலங்காட்டி மான கப்பல் ஏறி போடும். ஆமா பெரிய மச்சத்தை எடுத்துக்கினாதான் பெரிய மனுஷன் ஆக முடியும். ஏன் குட்டி, உனக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் உன்னை ஒரு கை பார்த்துக்கிறேன். யோ போயா, சோத்துக்கு வீங்கி சோம்பேறி, காத்துல பறக்கிற காத்தாடி, சேத்துல கிடக்கிற எருமைக்கடா, அதை பார்த்து உருள்ற பன்னி குட்டி, பார்த்து நட நாத்த உடல் பேத்தாதரா, பாத்துக்கு வராமில்ல. ஊர்ல எல்லாரும் கங்கா பூஜைக்கு போறா சித்தி. நானும் நீ பூஜை பண்ணிட்டா கங்கை பிரத்யட்சமாகி ஆகாசத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்துடுவா. நீ பெரிய தேவதை பாரு, போடி உள்ள. 10 பாத்திரம் எல்லாம் தேய்க்காத கிடக்கிறது, துணியெல்லாம் துவைக்காத கிடக்கிறது, பூஜை பண்ண போறாங்க. பூஜை சித்த நாளைக்குள்ள 10 எல்லாம் தேய்ச்சி துணியெல்லாம் துவைச்சு வைக்கல, அப்புறம் தெரியும். சரி குமுதா, தூங்கிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. குமுதா என்னது கௌரி, நீ இன்னும் கங்கா பூஜைக்கு போகலையா? இல்ல சித்தி, இந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு துணியையும் துவைச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டா. இவ்வளவுதானே? பாரு, நீ சத்தம் இல்லாம பின்பக்கமா பூஜைக்கு போயிடு. இந்த வேலையெல்லாம் நான் நொடியில செஞ்சு முடிச்சுடுறேன். வேண்டாமா, சித்தி பார்த்தா விபரீதம் ஆயிடும். ஏன் இப்படி பயந்து நடுங்குற? இங்க வா, இப்படி உட்கார். இப்ப என்ன, சித்திக்கு வேணுங்கிறது இந்த வேலை எல்லாம் முடியணும், அவ்வளவுதானே? நீ போ, நான் ஒரு நொடியில முடிச்சு விடுறேன். வேலைய முடிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறியடி, வேலை எப்படி முடியும்? தொணன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கப்படாது. என்ன பிரமாத வேலை? பாத்திரம் துணி எல்லாம் அப்படியே தண்ணியில ஒரு முக்கு முக்கி தூக்கிண்டு போய் உள்ள போட்டா தீந்துது. அடிப்பாவி, பாத்திரத்தை தேய்க்காம தண்ணியில முக்கி எடுத்துட்டு போனா 10 பிடி போகும். 10 என்னத்துக்காக போனோம்? 10 போனா தப்பு தெரியுமா? அதுலடியது திரௌபதி இருக்காளோ இல்லையோ, அவ அட்சய பாத்திரத்தை தேய்ச்சு கவுத்ததுக்கு அப்புறம் தூர்வாச முனிவர் சாப்பாட்டுக்கு வந்துடுறார்.
ஐயோ, இனிமே நாளைக்கு தானே சாப்பாடு கொடுக்கும் இந்த பாத்திரம். முனிவர் சபிச்சுடுவாரேன்னு பயந்து கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கிறா திரௌபதி. பகவானும் உடனே வந்துடுறார். வந்து என்ன பண்ணினார் தெரியுமோ? முதல்ல எனக்கு ஏதாவது கொடு, பசிக்கிறதுன்னு கேட்டார். அட்சய பாத்திரத்தை தான் தேய்ச்சு கவுத்தாச்சு. ஒண்ணு இல்லையே திரௌபதி கலங்கினா. அப்ப பகவான் என்ன சொன்னார்? நன்னா பாரு, அந்த பாத்திரத்துல ஏதாவது இருக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அதுல ஒரு கீரை பறக்க ஒட்டிட்டு இருந்தது. ஒட்டின்னு இருந்ததோ இல்லையோ, இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த காலத்திலேயே பொம்மநாட்டிகள் பாத்திரங்களை சரியா தேய்க்கிறதே இல்ல, தேய்க்கவும் கூடாது. இதுதான் சம்பிரதாயம். இது திரௌபதி தேவியே காட்டின வழி அப்படின்னு தெரிகிறதோ இல்லையோ? ஏன் கௌரி, அன்னைக்கு திரௌபதி அந்த அட்சய பாத்திரத்தை சுத்தமா அலம்பி இருந்தாள்னா பாண்டவாள் கதி என்ன ஆயிருக்கும்? பொடி, எப்ப பார்த்தாலும் குதர்க்கம் பண்ணிண்டு. குதர்க்கம் என்ன இதுல? இவ்வளோ பாத்திரத்தையும் நீ ஒத்தியா எப்படி தேய்க்கிறது? நாமெல்லாம் மனுஷியாளா இல்ல ராட்சச ஜென்மங்களா? ஏன் அந்த சித்தி தான் இதெல்லாம் தேய்ச்சு பாக்கட்டுமே. நம்ம போல 3 மடங்கு திங்கிறாளோ இல்லையோ? அடிச்சா 5 ஆள் பண்ற மாதிரி. பேசாம ரெடி. குதிராட்டம் இருக்கா கௌரி? பெரியவாள் அப்படி எல்லாம் பேசக்கூடாது, பாவம். சின்ன வாழை இப்படி எல்லாம் வதச்சா அது புண்ணியம் இல்ல? அவளுக்கு எதுக்கு புண்ணியம்? எவ்வளவோ புண்ணியம் பண்ணித்தானே நீ ஒத்தி கிடைச்சிருக்க, சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அம்மம்மா, அவ ஒன்ன படுத்தி வைக்கிற பாட்டுக்கு இப்ப இருக்கிற நரகமெல்லாம் போராது. அவளுக்காகவே புதுசாத்தான் ஒரு நரகத்தை உண்டு பண்ணணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதடி. கௌரி, கௌரி, கௌரி எங்க இருக்கலாண்டா? அவ தோட்டத்துல பாத்திரம் தேய்ச்சுட்டு இருக்கா. ஊர் பெண்கள் எல்லாம் கங்கா பூஜைக்கு போறாளே, அவ போக வேண்டாமா? சொன்னா கேட்டா தானே? பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு தான் போக வேண்டாம். அப்புறம் அந்த மகாராணிக்கு யார் சொல்ல முடியும்? நான் சொல்றேன். கௌரி, அம்மா கௌரி, என்னப்பா? ஊரெல்லாம் பஞ்சம் மழை இல்லைன்னு கங்கா பூஜை பண்ற போது நீ மாத்திரம் போகாம இருந்தா நல்லா இருக்குமாம்மா? இல்லப்பா, சித்தி தான். எல்லாத்துக்கும் சித்தி உத்தரவு கேட்டுன்னு தானே நீ போறது? கேட்காத எங்கேயாவது போயிருக்கியா? ஆடத் தெரியாதவளுக்கு கூடம் காணலாம். ஊர் பொதுக்காரியமாச்சு, நாம போகணுமே பொறுப்பை காணோம். எல்லாத்துக்கும் சித்தி மண்டை போட்டு ஊட்டு போட்டு தட்டாட்டு தந்து. வருத்தப்படாத கௌரி, என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா நீ எவ்வளவோ செல்வமா வளர்ந்திருக்க வேண்டியவ. உன்னை விளக்கணும்னு தான் இவளை 2ஆம் தாரமா கட்டிட்டேன். அது இப்படி வந்து முடிஞ்சது. எல்லாம் பகவான் செயல். நீ போயிட்டு வாம்மா. சரிப்பா. பூஜை பண்ணி சாமிக்கு படைக்கிற இடத்துல மீனை உலத்திட்டேடி. ஐயா, இது நீங்க பூஜை பண்ணிக்கிற இடமா? எனக்கு தெரியாம போச்சுமா. இப்ப என்ன வந்துச்சு? அந்த மீனையும் சேர்த்துக்கிற உங்க சாமிக்கு படிச்சுக்குங்க. ஐயோ, கர்மம் கர்மம். யாராவது மீனை சாமிக்கு படிப்பாங்களாடி? ஏன் படிக்க மாட்டாங்களா? எங்க வீட்டுல நான் எப்பயும் சாமிக்கு மீன் தான் படிச்சுக்கிறேன். எது கிடைக்குதோ அதை படிச்சுக்கணும், துண்ண வேண்டியதானே. ஐயோ மக்கு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் அப்படி எல்லாம் செய்யறேன். கங்கா பூஜைக்கு பால், பழம், பட்சணம் எல்லாம் நிவேதனம் பண்ணி புது மரத்துல வச்சு கங்கா தேவி உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஆத்துல விட்டுடணும். பலவாரம் எல்லாத்தையும் படிச்சுக்கின்னு தண்ணில விட போறீங்களா? விடுங்க விடுங்க, இப்பவே சுத்தம் பண்ணிட்டாரு, இருங்க.
இந்த கங்கைக்கு திருப்தியா போச்சு. பாவம், அந்த புள்ளைங்க வேண்டிக்கிறது நடக்கட்டும், நல்லா மழை பெய்யட்டும். ஐயோ ஐயோ ஐயோ, கர்மம் கர்மம். தாலி கட்டி இருந்தா 3 புள்ள பெற வயசாச்சு, இப்படி குதிரைக்குட்டி மாதிரி குதிச்சுட்டு ஓடி வரையடி. வெக்கம் நாணம் அடக்கம் உடக்கம் ஏதாவது துளிர்க்கா உனக்கு? 4 பேர் பார்த்தா தம் பொண்ணா இருந்தா அப்படி வளர்த்திருப்பாளா? மூத்தா பொண்ணு தானே, அதான் இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுட்டாலும் என் மண்டை போட்டுதான் உருட்டுவா. இல்ல சித்தி. இல்லடி நல்ல சித்தி, இரு இரு, உனக்கு மூக்கணாங்கயிறு போடுறதுக்கு எங்க அண்ணா பிள்ளைய வர சொல்லிருக்கேன். நாளை வர்றான், 3 முடிச்சு போட்டு உன்னை தொலைச்சிடுறேன் இந்த வீட்டை விட்டு. யாரு யாரு யாரு? உங்க அண்ணன் பிள்ளைக்கா? ஆமா. கௌரியா? ஏன் கசக்கிறதா உங்களுக்கு? அவனுக்கு என்ன குறைச்சல்? இத பாருங்க, நீங்க ஒண்ணு குளறி வச்சிடாம வாய மூடிட்டு இருக்கணும் தெரியுமா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா அனுமாருக்கு வடமாலை சாத்துறேன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். வடமாலையே அனுமாருக்கு எதுக்கடி சாத்த போற? உங்க அண்ணன் பிள்ளைக்கே சாத்து விடுறீ, பொருத்தமா இருக்கும். ஐயோ ஐயோ, காது 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 வலிக்குது, விடுங்கப்பா. காது போனா கடுக்கம் போட முடியாது, கடுக்கம் போடுறேன்னா யார் பொண்ணு கொடுப்பா? தந்தையே, காதருந்தால் தரணியில் பெண் கொடுக்க முந்தியே வருவார் யாரோ, முகத்தினர் கழகும் உண்டோ. அடாடாடாடாடாடா, போதுமே உன் கவிதை, என் மூளையே குழம்பி போறது. ஏன்பா, அது வேற இருக்கா உங்களுக்கு? சும்மா அதிகப்படுத்தி இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது? நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அப்பா, நீங்க சொல்றபடி எல்லாம் நடக்க கூடாதுப்பா. என்ன, நான் சொல்றபடி நடக்க கூடாதா? பின்ன எப்படி நடக்கணும்? பொண்ணு மாப்பிளையும் தனியா சந்திச்சுக்கணும், அதுக்கப்புறம் அவ 2 பேர் காதல் கொண்டு பழகணும், அதுக்கப்புறமா அது அப்பா கல்யாணம். இத பெரிய பெரிய காவியத்துல எல்லாம் சொல்லிருக்காப்பா. உங்களுக்கு எங்க இருந்து காவியம் தெரிய போறத? தேவச மந்திரம் தான் தெரியறது. என்னடா சொன்ன? என்ன கேள்வி பண்றியா? உனக்கு அந்த தேவச மந்திரம் தான்டா சோறு போடுறது. தேவச மந்திரம் தான் சோறு போடுறதுன்னு எனக்கு என்ன தெரியுது? தேவச மந்திரம் தான் சோறு போடுறது. அழகா இருக்குப்பா மந்திரம். ஆமாப்பா. என்னடா மந்திரம் ரொம்ப அழகா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா திரு திருன்னு முழிச்சுட்டு சுத்துற? ஒண்ணு இல்லப்பா, அதுல வந்து இதுப்பா, நீங்க எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்ப்பா. அப்படி வா வழிக்கு. நீங்க முதல்ல அத்தை கிட்ட போய் பொண்ணு பேசுங்க, நான் பின்னால இதெல்லாம் மாத்திண்டு அழகா வரும். மாப்பிள்ளை அலங்காரமா? சரி சரி, சீக்கிரம் வந்து சேரு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுடலாம், ஆனா முதல்ல கௌரியை கேட்டு அவ சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு என்ன, சம்மதம் கேட்டா போச்சு. அவளை எதுக்கு கேட்கணும்? என்ன கேட்டுட்டா உங்களுக்கு என்ன கொடுத்தா? சம்மதம் வேணுமா? சம்மதம். சம்மதம் கேட்டாச்சு, வாங்கியாச்சு, கல்யாணம் ஒண்ணுதான் பாக்கி. நிஜமாவா? ஆமாத்த. பாத்தீங்களா, என்னமோ கௌரி ஒப்ப மாட்டானே, எங்க சுப்படி அழகுக்கு எந்த பொண்ணு தான் மயங்க மாட்டா. ஏ ராஜா, என்னால இதை நம்பவே முடியலையே. கௌரியா இதுக்கு சம்மதம் கொடுத்தா? ஆமா மாமா, கௌரியே தான். அதுவும் காவிய முறைப்படி கண்டு உதவி காதல் பேசி காந்தர்வ மனம். பதறாதீர்கள் பதறாதீர்கள், அதற்கு அவள் ஒப்பவில்லை. கடிமனம் புரியவே சம்மதம் பெற்றிருக்கிறேன். கௌரி, கௌரி, என்னப்பா? என்னம்மா இது? சுப்புனிய கல்யாணம் பண்ணிக்கோ நீ சம்மதம் கொடுத்த? இல்லையேப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பேதமை இது? இவளையா நான் சம்மதம் கேட்டேன்? என் காவிய கண்மணி கௌரியை அல்லவா சம்மதம் கேட்டேன். கண்ணி, மாமா, அவளே வருகிறாள் பாருங்கள். கௌரி, இவ கௌரி இல்லடா, எங்க நாத்தனார் பொண்ணு குமுதா. இந்த வீட்டுல அனாதையா வளர்ந்துட்டு வர்றவ. அதனால் என்னத்த? குமுதா அழகான காவிய பெயர். தந்தையே, நான் குமுதாவையே திருமணம் செய்து கொள்ளுகிறேன். என்னடா உளறிட்டு இருக்க? குமுதாவை கட்டிக்க வாடா, உன்னை நான் இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்தேன். கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மேற்கே உதித்தாலும், அத்தி பூத்தாலும், ஆழம் இனித்தாலும், கடல் கரையேறினாலும், கரை கடலாடினாலும், 7 உலகங்களும் எனக்கு முன்னால் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும், தந்தையே, நிச்சயமாக நான் குமுதாவைத்தான் மணப்பேன் மணப்பேன். இது என் தாய் மேலாணை, தமிழ் மேலாணை, தந்தை தலைமேலாணை. என்னடா அடுக்கு மொழியிலேயே அளக்கிற? உனக்கு பார்த்திருக்கிறது குமுதா இல்ல, கௌரிய. அதுதான் நடக்காது. என்னடா சொன்ன? அண்ணா அண்ணா அண்ணா
பெண்ணை கையை பிடிச்சு இழுத்துட்டு ஓடுறானே. போறான்னா எல்லாம் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப அவன் நோக்கத்துக்கு விட்டு பிடியே. என்னமா இது? நான் இங்க பூசக்கா வண்டி எட்டு எல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுக்கின்னு குந்திக்கின்னு கிடக்குறேன். இம்மா நேரமா ஒத்துருமே வரலையே. ஏன் இன்னும் பூசை கிடையாதா? ஏண்டி தினம் தினமா கங்கா பூஜை பண்ணுவாங்க? ஏன் இன்னும் பண்ண மாட்டாங்களா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் பண்ணுவாங்க. ஆமா, உனக்கு என்னடி அதுல அவ்வளவு வைக்கிற? அது ஒண்ணு இல்லம்மா, அன்னைக்கு நீங்க பறிச்சுக்கின பலவரெல்லாம் ரொம்ப ருசியா இருந்துச்சு, அதான் இன்னைக்கு சாப்பிடுமாக்குன்னு. அடிப்பாவி, கங்கைக்கு விட்ட பட்சணங்களையா தின்ன? ஆமா அண்ணா, முறத்தி எல்லாம் தண்ணில இருந்து இசுத்துக்குன்னு எல்லாத்தையும் நானே தின்னுட்டேன். ஐயோ, ரொம்ப பாவமாச்சடி. இதுல என்னவா பாவங்குது? என் பேருந்தான் கங்கா. அந்த பலவாரத்தெல்லாம் தின்னுபிட்டு இந்த கங்காக்கு ரொம்ப சந்தோஷமா போடுச்சு. பாவம், அதுக்கு வேண்டிக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லிக்கினதாமா தாமசம். உடனே மய சட்டுப்பட்டா நீ என்னமா பெஞ்சிச்சு பாத்துக்கினியா? ஆமாண்டி, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததா. நீ சொல்லிதான் மழை வந்ததாக்கும். பின்ன என்னவா? நான் சொல்லித்தான் மழை பெஞ்சுக்குச்சு. அப்ப நீ சொல்றதெல்லாம் நடக்கும்னு சொல்லு. ஓ, நடக்குமே. ஆஹா, கங்கா, இங்க வா. என்ன கௌரியம்மா? அதோ அங்க இருக்க மல்லிகை செடி, அது ரொம்ப நாளா பூக்கவே இல்ல. நீ சொன்னா பூத்துடுமா? இல்ல இந்த தென்னை மரத்துல இருக்கிற தேங்காய் நீ சொன்னா விழுந்துருமா? ஆசைய பாரு, சும்மா சொல்லிக்கின உயுமா. நீ முதல்ல எனக்கு பலகாரம் கொடுக்கணும், அத வயிறு ரொம்ப நான் துண்ணுபிட்டு அப்புறம் தான் திருப்தியோட சொல்லிக்கணும். போக்கிரி, சரி பலகாரம் கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு பூக்கவே பார்க்கலாம். ஐயா, ஏட்டு ஏட்டு உட்காரு. கேட்டு கேட்டு கேட்டு. நல்ல திருப்தியா சாப்பிடு. இந்த கங்காக்கு திருப்தியா பிடிச்சு. இப்போ இந்த செடியில பூ பூக்க கடவுது. இப்ப இந்த தேங்காய் ஊய கடவுது. உங்ககிட்ட ஏதோ தெய்வ சக்தி இருக்குடி, நிச்சயமா இருக்கு. என்கிட்ட மட்டுமா இருக்குது? எல்லார்கிட்டயும் தெய்வ சக்தி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. தப்பா, நீ கூட அந்த பழத்தை துண்ணுக்கிட்டு திருப்தியோட அந்த மரத்துல இருந்து உயிர்ந்து தேங்காய் மறுபடியும் ஏறி போய் அங்கேயே ஓட்டிக்கணும்னு சொல்லிக்க. ஓட்டிக்குதா இல்லையா பாத்துக்க. அடி போடி பைத்தியக்காரி. ஆஹா, செஞ்சு பாத்துக்கனால தெரியும். குதிக்க முதல்ல அதை தூங்க. அது இன்னும் இப்படி. ஐயோ, சீக்கிரம் மொய்க்குபா. இந்த கௌரிக்கு திருப்தி ஆயிடுச்சு. விழுந்த தேங்காய் எல்லாம் போய் மரத்திலே ஒட்டிக்க கிடவுது. கங்கா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. நாம ரெண்டு பேரும் ஆயுஸ் பூராவும் இப்படியே இழப்பிரியாம இருந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? அதுக்கு இன்னும் இப்ப அப்படியே இருந்துக்குன்னா போச்சு. அது நடக்கிற காரியம் இல்லையே கங்கா. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ எங்கேயோ நான் எங்கேயோ. ஆமா, அப்ப ஒரு காரியம் செஞ்சுக்கலாம். நீயும் நானும் ஒரே ஆளை கட்டிக்கினா அது எப்படி முடியும்? என்ன எங்க ஜாதிக்காரங்க தான் கொடுப்பாங்க. அவரே மீனா பொண்ணை கட்டிக்கு வர. பொண்ணு அயவா இருந்தா அவளை கட்டிக்க புதுசா ஆத்திரமே இட்டு கட்டிக்குவாங்க உங்க மேசாதிக்காரவங்க. நான் இன்னும் அயவா இல்லையா? நீ ஒன்ன பாத்துக்க. உன்ன கட்டிக்க போற புருஷனே
நான் அப்படியே மயக்கி என்னடி சொன்ன அடியாத்து அதுக்குள்ள பாத்துக்கங்க அடி பொறாமையே வானண்டி அம்மா தாயே நான் சொல்றத நல்லா கேட்டுக்க உனக்கு போட்டியா நான் என்னைக்குமே வந்துக்கவே மாட்டேன் போதுமா சிவார்ப்பணம். யார் இந்த திருவோட்டை இட்டு நிரப்பினாலும் நிறைந்த வேகத்திலேயே குறைந்து போகிறதே. இது நிரம்பினால் தானே என் சாபம் தீரும். மாதவா, மாதவா, அன்று பஸ்மாசுரன் தொல்லையிலிருந்து தாங்கள் தானே என்னை காப்பாற்றினீர்கள். இன்று இந்த சாபத்திலிருந்து எனக்கு ஒரு விமோசனம் அளிக்க கூடாதா? பரமேஸ்வரா, திருமகள் இல்லாமல் பிரம்மகத்தி பாவத்தை நீக்க எனக்கு சக்தி இல்லையே, என்ன செய்வது? ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. அடடா, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. நாரதரே, தக்க சமயத்தில் வந்தீர். நீர் திருலோக சஞ்சாரி ஆயிற்று. லட்சுமி தேவியா தற்போது இருக்கும் இடம் தங்களுக்கு தெரியுமா? சொல்லும் நாரதரே, ஈஸ்வரனின் சங்கடத்தை உடனே போக்க வேண்டும். என்ன அக்கறை, என்ன அக்கறை. பத்தினி வேண்டும் என்றால் அதற்கு பாவம் பரமனை சாக்கு வைப்பானேன். போதும் நாரதரே, விஷயத்துக்கு வரும். லட்சுமி எங்கே இருக்கிறாள்? லட்சுமி தேவியார் பிந்துசரஸ் என்னும் இடத்தில் இருக்கும் தாமரை காட்டில் கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியம் செய்யலாமா? ஆகட்டும் நாரதரே, உம்மால் வந்த வினை உம்மாலேயே தீரட்டும். ஆரம்பியும். என்னை தழுவிக்கொள்ளுங்கள். நிறுத்துங்கள். உங்கள் அக்கிரமத்தை கண்டு மனம் நொந்து அனைத்தையும் வெறுத்து உதறிவிட்டு 1000 காதத்துக்கு அப்பால் தவம் செய்ய வந்தேன். இங்குமா வந்து என் எதிரிலேயே வெட்கம் என்று அக்கிரமம் செய்கிறீர்கள். அடி பாவி, உன்னை தாயே. நான் நாரதன் தாயே, நாரதன். என்னை சபித்து விடாதீர்கள். நாரதரே, இது என்ன நாடகம்? இது பழைய நாடகத்தின் கடைசி அங்கம் தாயே. அன்று சனி பீடையால் பெண்ணுருவம் அடைந்து சாப விமோசனத்திற்காக எம்பெருமானை தழுவிக்கொண்டேன். தாங்கள் அதை கண்டு சந்தேகித்து இப்படி ஓடி வந்து விட்டீர்கள். எத்தகைய அபச்சாரம்! பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வது எவ்வளவு உண்மையாகிவிட்டது. அதை நானே சொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தேன். ஆனால் மரியாதை குறைவாக இருக்குமே என்று பேசாமல் இருந்து விட்டேன். சுவாமி, சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். வருந்தாதே தேவி. என் மனம் அப்படி குழம்ப விட்டதே நினைக்க அவமானமாக இருக்கிறது சுவாமி. எல்லாம் அந்த சனிதேவனின் வேலை. சனி பீடையால் அதோ ஓடேந்தி வரும் பரமனை பார். தேவி, 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 பிக்ஷை எடுங்கள் தேவி. தேவி, உன் கையால் பிச்சையிட்டு இந்த ஓட்டை நிரப்பு. மகாதேவா, கண்களை மூடிக்கொண்டு கபாலத்தை நீட்டும். தேவி, தேவி, அப்படியே பின்னால் நகர்ந்து செல். கபாலம் உன்னை தொடர்ந்து வரட்டும். பரமேஸ்வரா, பிரம்மகபாலம் மீண்டும் தங்கள் கையில் ஒட்டிக்கொள்ள வருகிறது. கையை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள். என் சாபம் தீர்ந்தது, என் சாபம் தீர்ந்தது. நெடுநாளைய சங்கடம் ஒழிந்தது. நாராயணா, உமக்கு நன்றி. ஐயோ, ஐயோ, பரமேஸ்வரா, அவரை தழுவிக்கொள்ளாதீர்கள். லட்சுமி தேவியார் பொறாமைப்படுகிறார். நாரதரே, நீர் சும்மா இருக்க மாட்டீர். சரி தாயே, நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விட்ட பிறகு நான் சும்மா இருக்காமல் வேற என்ன செய்வது? கௌரி, கௌரி, என்னது? என்னத்துக்கு இப்படி அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிற? அப்படி என்ன நடந்துருச்சு இப்போ? என்னத்த சொல்றது குமுதா, சித்தி மறுபடியும் என்ன சுப்பனிக்கு தான் கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்கா. இவ்வளவுதானா? கௌரி, இனி மேற்கொண்டு அவர் உன்னை திரும்பி கூட பார்க்காதபடிக்கு செய்யறது என் பொறுப்பு, சரிதானே? அப்படின்னா இப்ப நான் கௌரிய பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்றியா? இல்ல நான் கேக்குறேன். ஏங்கானோ, நீர் யாரையும் திரும்பி கூட பார்க்கவே மாட்டீரோ? உன் அறிவு இருக்கே, எங்க இருக்கு? என்னது? சரி கௌரி, என்ன பார்த்து நீ ஏன் பயப்படணும்? நான் தான் தினம் என் முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு தெரியாதா என் முக லட்சணம்?
அதான் உங்க மாமா ஏற்கனவே சொல்லியிருக்காரு போய் வடமாலையே அனுமாருக்கு சாத்துறதுக்கு பதிலா உமக்கே சாத்தி பிடலாம்னு. அடாடாடா படு பொருத்தமா சொல்லியிருக்கிறாரே. ஏம்மா கௌரி நீயே சொல்லு, இந்த அனுமாருக்கு ஒரு அனுமந்தி இந்த மாதிரி கிடைக்காமையா போயிடும்? போய் என்ன சொன்னே? நான் அனுமந்தியா? தப்புதான் தப்புதான். அப்ப வெறும் மந்தின்னு கூப்பிடவா? நீயே சொல்லு, பொம்பளை அனுமார என்ன சொல்லி கூப்பிடலாம்? குமுதா கையை விடும் போய். வேற ஒண்ணு எனக்கு தொட வேண்டாம். குமுதா ஏதோ ஆசையில கேலியா சொன்னா. ஓஹோ ஆசையா இது? பின்ன என்னவா? ஆமா திடீர்னு வாரம் போகும்னு ஆரம்பிச்சுட்டே. பின்ன எப்படி போய் கூப்பிடுதோமே? முதல் சந்திப்பில் காவிய முறைப்படி ஆரிய புத்திரா என்று அழைத்தாயே, அது போன்று அழைக்க வேண்டும் கண்ணே. சரிதான். நான் தினம் தினம் காவியம் பேசிட்டு இருந்தா உமக்கும் இங்க இருக்கப்பட்டவாளுக்கும் அதை கேட்கறதுக்கு இரும்பு காதும் தான் வேணும். சரி விட்டு தள்ளு. காதலுக்குத்தான் காவியம் தேவை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காவியம் ஏது, காதல் தான் ஏது. என்ன போய் சொல்றீ? அப்போ கல்யாணம் ஆயிட்டா காதலிக்கவே மாட்டீரா? இது வரைக்கும் அப்படி யாரும் செஞ்சதில்ல. அதனால வட்டியும் முதலுமா இப்பவே. ஐயோ என்னது கட்டி பிடிக்கிறேன், விடுங்கோ. யாராவது வந்துட போறா, வந்து பார்த்துடுவா. வரட்டும் கண்ணே, வந்து பார்க்கட்டும். என்னையும் அறியாமல் ஒரு புது துணிச்சல் இப்பொழுதுதான் எனக்கு வந்திருக்கிறது. ஐயோ விடுங்கோ. அப்படி என்ன அக்கிரமத்தை கண்டுட்டு மறுபடியும் இந்த குமுதாவோட குழாய் விண்டு என்ன அக்கிரமம் நான் கேட்கிறேன். உமக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா? இது தவச மந்திரம் இல்லப்பா, பெரிய திட்டம். இப்படி பல தந்திரங்களை கையாண்டாதான் அந்த திட்டத்தை சாதிக்க முடியும். அப்படி என்னடா திட்டத்தை கையாண்டுட்ட? அப்படி கேளுங்க அத்தை, அப்படி கேளுங்க. நீங்களே சொல்லுங்க, மாமா உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளையண்ட கொஞ்சின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவனா? அப்படியே ஒரு மெல்லிய புடிச்சு திருகி. பாத்தியாளா பாத்தியாளா, இந்த வயசுலயே உங்களுக்கு இவ்வளவு பொறாம வருது. அதுதான் பொம்பளைங்களுக்கு பொதுவான குணம். அதனால இந்த குமுதா கிட்ட நான் கொஞ்சின்னு இருக்கிறத அந்த கௌரி பார்த்தாள்னா பொறாமப்படுவாளா இல்லையா? படுவா. உடனே என்கிட்ட சண்டைக்கு வருவாளா இல்லையா? படுவா. அந்த சண்டை காதலா மாறி காதல் கல்யாணம் வரைக்கும் வந்துடும். இதெல்லாம் ஒரு நாடகத்தே நாடகம். அடே நல்ல யோசனைடா. அண்ணா உன் புள்ள இவ்வளவு புத்திசாலி எனக்கு தெரியவே தெரியாதே. எனக்கே இது வரைக்கும் தெரியாதே. இப்ப தெரியறதா? சுப்பனே கண்ணே உன் நாடகத்தை நடத்து, நல்லா நடத்து. அதெல்லாம் சரியத்த. இது வெறும் நாடகம் தான் குமுதாவுக்கு தெரிஞ்சுடுத்தோன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்கிட்ட நெருங்கியே பழக மாட்டாளே. அத்தை நீங்க கூப்பிட்டு அவளுக்கு தைரியம் சொல்றீங்களா? சொல்லுண்டா கண்ணே. குமுதா குமுதா அத்தை கூப்பிடுறா. அண்ணா குமுதா. குமுதா கண்ணு வாடிமா. என்னடி வெக்கம்? நீங்க சிறுசுக, உங்களுக்கு கூட மனசு ஒத்து போச்சுன்னா அதுல என்ன தப்பு? உன்னை மாட்டு பண்ண அடையறதுக்கு எங்க அண்ணா கொடுத்து வச்சிருக்க வேண்டாமோ? குமுதா அத்தை நமஸ்காரம் பண்ண. தீர்க்காயச தீர்க்க சுமங்கலியா 16 பத்து பெருவாழ்வு வாழணும். அப்பா நீங்க ஆசீர்வாதம் பண்ணப்படாதா? தீர்க்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சுத்ரா வாப்தி ரஸ்தோ. மண்ணை நம்பி ஏலேலோ மரம் இருக்கு, ஐலசா மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்கு, ஐலசா கிளைய நம்பி ஏலேலோ பூவிருக்கு. ஐலசா உன்னை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன். ஐலசா யார் யாரி இன்னத்துக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? இல்ல 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 ஒண்ணு இல்ல, இது காட்டு வழி, பொம்பளை தனியா போகுதுன்னு கூட துணைக்க வரலாம். இப்ப நான் உன்னை துணை கூப்பிட்டுங்கண்ணா. நீ கூப்பிடல, ஆனா நீண்ட காலமா கோடிக்கணக்கான மக்களுக்கு அவங்க கூப்பிட்டும் கூப்பிடாமலும் பக்கத்துல துணையா நின்ன பழக்கம் இன்னும் விடல. எனக்கு மார்க்க பந்துன்னு இன்னொரு பேர் கூட உண்டு. மார்க்க பந்துவா மார்க்க பந்து. இந்த பாரியா உன் துணைகனா எல்லாம் எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு வேணாலும் துணை நினைக்குன்னு உதவி செய்ய என்னால முடியும். ஆமா ஆயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆனா நீ எனக்கு மாத்திரம் ஆயுசு பூரா துணையா இருந்துட்டீனா. யோ என்ன பேச்சு எங்கெங்க போகுது? பாரு நம்ம கையில தான் வச்சுக்கணும். அப்பால நான் ரொம்ப பொல்லாதோட மாறிக்குவேன். ஆமா சாக்குறத. யோ உடம்பு எப்படி இருக்குது? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்குது, ஆனா ஒரு தாகமா இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊத்துனியானா? இருக்குதே எடுத்து குடிச்சிக்க. ஐயா உன் கையால ஊத்துனா குறைஞ்சா போயிடும். ஏய் பெரிய பம்பு பிடிச்சி நாளாகிறிய. வந்துட்ட.
அடாச்சி, ஒரு குடம் தண்ணியவா குடிச்சுட்ட? இதுல எல்லாம் என் தாகம் தீராது போல இருக்கு. யோ, இது மாதிரி சங்கு சக்கரத்துல சம்பரகாசத்துல பேசிக்கிற வேலையை நம்ம கையில வச்சுக்காத. பேச்சு மரசுக்குன்னு பேசுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. ஆமா. அண்ணம்மா, அச்சம்மா, வெக்கம்மா, என்னம்மா, அண்ணம்மா, அச்சம்மா, வெக்கம்மா, நல்ல எவனுக்கு வீச வலை பின்ற? யாருக்கான உனக்குனையா? ஏன் குயிப்பு என் நரி சுத்திக்கின மாதிரி என்னையே சுத்திக்கின்னு கிடக்குற? 3 நாளா நீ ஆத்தங்கர பக்கம் வந்துகல, உன்னை பார்க்காம என் உசுறு துடிச்சுக்கிச்சு. அந்த உசுறுதான் உன்னை தேடின்னு வந்துக்குது. இடிச்சன பாரு, உசுறு தேடிக்கின்னு வந்துக்குதா? யோ, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. நீ ஒரு சூடு இல்ல 100 சூடு போட்டுக்கனாச்சு. மறுவாதியா போய்க்க, போய்க்க. குட்டி நெல்லு. யோ, யார பாத்துக்க குட்டிங்கிற? மறுவாத கெட்டு போடும். ஹாய் ஹாய், கண்ணாரம் கட்டிக்க போறவள குட்டின்னு கூப்பிட்டுக்கனா என்னவா? ஹாய் ஹாய், கண்ணு ஆழம். கண்ண வைக்கிற பையனுக்கு கண்ணால ஒரு கேடு. மறுவாத பேசிக்கோ, இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துக்கும். ஆமா, மறுவாதி நடந்துக்கோ, இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துக்கோமா. மறுவாத இல்லாம என்ன செஞ்சு விட்டாங்களா? பின்ன இன்னத்துக்கு இஞ்சி தின்ன குரங்க மாதிரி ஈனு பல்ல அடிச்சுக்கின்னு என் பின்னாலேயே சுத்திக்கின்னு வர. ஹாய் ஹாய், காந்த இஸ்துக்குனா இரும்பு ஈப்படாம என்ன செய்யும் கங்குமா? இரும்பு ஈபடாம இருக்க வயசு எதுக்கிட்டா மச்சான்? செய்திருப்பில்ல, செய்திரு. அட இப்படி கிட்ட வந்துக்கோ மச்சான். ஹாய் ஹாய், வழிக்கு வந்துக்கனியா? இரும்பு ஈபடாம இருக்க என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு. நெல்ல பைக்க பைக்க காய்ச்சி புட்டா இரும்பு ஈபடாது மச்சான். பழுக்க காய்ச்சின இரும்பு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் சுட்டு பொசிக்கப்படும். அதுக்கு பலி நீதான். பலியாம் பலி. அதுக்கு உன் ஓட்டு எலிய பாத்து. மானம் கெட்ட மாடு. எதிர்பாராத பாணி கிரகணம். யார் நீங்கள்? பிரம்மச்சாரி தான், கவலைப்பட வேண்டாம். என் கையை தொட்டு விட்டீர்களே. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருந்து கைகள் உருவாடி விட்டன. ஆனால் கை பிடிப்பது அவ்வளவு பெரிய தவறு என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். கை விடுவதுதான் தவறு. நான் யாரையும் எப்போதும் கைவிட்டதாக யாருமே சொன்னதில்லை. ஏதோ மறைபொருளாகவே பேசுகிறீர்கள். என் பேச்சை மறைப்பொருள் என்று ஏற்கனவே பல பேர் சொல்லியதுண்டு. எதற்காக இங்கு வந்தீர்கள்? அது நீ சிவ பூஜைக்கு மலர் பறிப்பதை பார்த்தேன். உதவி செய்தால் மகா புண்ணியமாயிற்றே. நான் தான் சிவ பூஜையே செய்வதில்லையே என்று. என்ன, நீங்கள் சிவ பூஜையை செய்வதில்லையா? இல்லை, அவ்வளவு தற்பெருமை எனக்கு இல்லை. நான் தேவி உபாசகன். குறும்பு பேச்சு. கரும்பு பேச்சு எல்லோருக்குமே வந்து விடுமா? அது உன் ஒருத்திக்கு மட்டுமே சொந்தமானது தேவி. என் பெயர் தேவி அல்ல, கௌரி. கௌரி, கௌரி. பொருத்தம் மிக மிக நன்றாக இருக்கிறது. அது என்ன பொருத்தம்? அது உன் பெயர் கௌரி, என் பெயர் சங்கரன். பெயர் பொருத்தம் எவ்வளவு நன்றாக அமைந்திருக்கிறது பார்த்தாயா? தனியாக இருக்கும் ஒரு பெண்ணிடம் வந்து இப்படி எல்லாம் ஒம்பு பேச உங்களுக்கு வெட்கமாக இல்லை? ஐயோ, அதுதானே என்னிடத்தில் உள்ள பெரிய குறை. வெட்கம் என்பதையே எனக்கு வைக்க அடியோடு மறந்து விட்டானே அந்த பாழும் பிரம்மா. என்னை பலரும் பித்தா பேயா என்றெல்லாம் திட்டியிருக்கிறார்கள். கல்லாலும் வில்லாலும் பிரம்பாலும் அடித்திருக்கிறார்கள். செருப்பு காலால் என் முகத்தில் எட்டி உதைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் எதற்குமே வெட்கப்பட்டதில்லை. ஐயோ, உங்களையே அப்படியெல்லாம் செய்தார்கள் பாவிகள். இந்த பொன்னான மேனியை
கல்லாலும் வில்லாலும் அடிக்க எப்படித்தான் மனம் வந்ததோ. பாவம். கௌரி, கௌரி, உன் அன்பு இதயம் அவரஞ்சி தங்கத்தால் ஆனது. ஆனால் இந்த மலர்களை விட அதிக மென்மையும் தூய்மையும் வாய்ந்தது. அதனால் என்ன பிரயோஜனம்? கௌரி, 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 நீ என்ன சொல்கிறாய் கௌரி? மலர்கள் பூஜைக்கு உதவும், இதயம் எதற்கு உதவும்? ஏன் எனக்கு உதவுமே, அதை எனக்கு கொடுத்து விடு கௌரி. ஆசையை பாரு.